டத்துவோட பிள்ளைங்களா இருந்தாலும் எவ்வளோ தான்ஸ்ரீயோட பிள்ளைங்களா இருந்தாலும் டோன்ட் கேர். நான் எதுக்கு படிக்கணும்? ஐ நோ எவ்ரி திங். என் பிள்ளைங்களுக்கு ஆக்ஸ்ஃபோர்டில் இடம் கிடைக்கும். இந்த ஹெலிகாப்டர் பேரண்ட்ஸ் எப்படியாச்சும் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்கணும். PhD ஹோல்டர் ஒரு ஃபோட்டோ காப்பி கடையில் வேலை செய்கிறாங்க. 2-year-old children doing robotics classes. It's sad to say. Children will be too lost, especially our Indian community. Education full business ஆயிருச்சு. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இது ஜோக்கா சோக்கா பக்கா, உங்களுடைய ஃபேவரட் பாட்காஸ்ட் ஷோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் டாப் குக்கிங் ஆயில். டாப் குக்கிங் ஆயில் நான் வீட்டில் சமைச்சேன், சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குக்கிங் ஆயில் இப்போ ரீட்டைல் மார்க்கெட்ஸில், அதாவது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கிடாயிருந்துச்சுலாம் போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க, நானும் இந்த ஆயிலுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் திரையில் உள்ள ஹாட்லைனுக்கு கான்டாக்ட் பண்ணி டைரெக்டாக அவங்க கூட டீலர் ஆயிடலாம். டைரெக்டாக அவங்க டீலர் நீங்கள் முடிச்சுக்கங்க. சரி, இன்றைக்கி நம்ம கூட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஆமாம், இவங்களை பற்றி சொல்லணுன்னா 20 years of experience in overseas higher education. அது மட்டும் இல்லாமல் UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற இன்ஸ்டிடியூஷன் கூட வந்துட்டு பல வருஷங்கள் வேலை செஞ்ச அனுபவம் இவங்களுக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஏஷியா மார்க்கெட்டில் ஸ்டூடெண்ட் ரிக்ரூட்மெண்ட்லேயும் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. நம்மளோட இன்னைக்கு ஓவர்சீஸ் எஜுகேஷன்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாங்க. இது கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ let's welcome Miss Maryann Vargis. வணக்கம் மிஸ். ஹலோ, வணக்கம். வணக்கம். அவங்களே எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஓகே, 20 years அவங்க பயணிச்சிருக்கிறாங்கன்னா நானும் அவங்க கூட சேர்ந்து பயணிச்சிருக்கேன். கரெக்ட். We have traveled around, not myself within the peninsula in Sabah Sarawak. Travel பண்ணி Krishna has been very supportive. நாங்கள் recruitment சைடில் Krishna has been very supportive. நிறைய வேலை he has taken over as well. So yes. ஸோ எனக்கு ஏற்கனவே தெரியும். நம்மளோட நிறைய பேர் என்கிட்ட வேண்டுகோள் விட்டுக்கிட்டாங்க, எஜுகேஷன் பற்றி கொஞ்சம் பேசுங்க, ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப எலிஜிபிளாக இருக்கணும், பெனிஃபிட்டாக இருக்கணும். அதனால் அவங்கள இன்றைக்கி கூப்பிட்ருக்கோம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்றைக்கி என்ன இங்கே வெல்கம் பண்ணதுக்கு. நம்ம ஷோ கடைசியில் பேச வேண்டியதுலாம் ஷோ ஸ்டார்டிங்லேயே பேசிகிட்டு இருக்கோம். சரி, இப்போ எஜுகேஷன் சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில். பிகாஸ் டூ மெனி ஆப்ஷன்ஸ். இப்போ ஒரு 10 years பேக், 15 years பேக் போனோமா நம்மளுக்கு லிமிட்டட் நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் லோக்கலில் இருந்துச்சு. இப்போ டூ மெனி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, டூ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா வந்துட்டு சில பேர் படிக்கவே போக மாட்டேறாங்க, நாங்கள் இங்கே காசு சம்பாரிச்சுக்கிறோன்றாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ரைட்டான இன்ஸ்டிடியூஷன் அவங்க படிக்கிறதுக்கு சூஸ் பண்ணணும். எஸ்பெஷலி இப்போ லோக்கல் யூனிவர்சிட்டிஸ், லோக்கல் எஜுகேஷன் அண்ட் ஓவர்சீஸ் சொல்லும் பொழுது ஓவர்சீஸில் அவங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, நிறைய விஷயங்கள் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புறீங்க அப்படின்ட்டு நம்ம நம்புகிறோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் உங்களுடைய அனுபவம். Sure, no problem. To be very honest, education இப்போ ஒரு full business ஆயிருச்சு. It's sad to say. Very sad to say. Education is something that's very very important எல்லாருக்கும். அண்ட் அந்த நாலேஜ் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு நாட் எவ்ரிபடி அந்த நாலேஜ் கிடைக்கிறது. நான் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட மொத பேசும்போது, ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட வராங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, நான் மொத என்ன சொல்லுவேன்னா, ஐ வில் ஸ்பீக் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட பேஷன் என்ன. பேஷன் ஒன்றா இருக்கும், படிக்கிறது ஒன்றா இருக்கும், கடைசியில் வேலை செய்கிறது இன்னொன்றா இருக்கும். ஸோ அது தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் நான் பேரண்ட்ஸ் கிட்ட போவேன். அவங்களோட ஃபைனான்ஷியல் இது எப்படி இருக்குது, அவங்கள ஓவர்சீஸ் அனுப்ப முடியலையா. லைக் வாட் யூ செட், எஜுகேஷனை சொல்லிக்கிறதுக்கு த ஸோ மெனி ஆப்ஷன்ஸ். இங்கே நம்மளுக்கு ஒரு 20 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, 36 பாலிடெக்னிக்ஸ் இருக்குது, 105 கம்யூனிட்டி காலேஜஸ் இருக்குது, 404 private colleges and universities. இதுவே தலை சுத்துது. ஸோ இது வரும் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் இங்கே மலேசியாவில். ஸோ நம்ம இன்னும் வெளி ராஜ்யத்தில் உள்ள இது இன்னும் பார்க்கல. பட் இவ்வளோ ஆப்ஷன் இருக்கும்போது ஐ திங்க் எவ்ரி ஸ்டூடெண்ட் அந்த ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ
ஒன் ஸ்டாப் சென்டர், ஒன் ஸ்டாப் ஆல் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஒரு யாராச்சும் உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா ப்ளீஸ் நம்பாதீங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச் பண்ணோம், பேரண்ட்ஸ் ரிசர்ச் பண்ணோம், கேள்வி கேட்கணும். I think that is one thing that Malaysian Indian students lack பண்ணுறது. இப்போ உள்ள ஜெனரேஷன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எதுக்கு போய் படிக்கணும், இப்போ சோஷியல் மீடியாலே நான் இது பண்ணிவிட்டு நான் காசு சம்பாதிச்சு ஏன் அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தெரியலன்னா ப்ளீஸ் சீக் career counselors help. Okay. So you can do a psychometric test. அதில் வந்து ஏறக்குறை ரஃப்லி எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்கே வேர்ஸ் யோர் பேஷன், அதில் ஒரு ஹோல் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது வச்சு டிசைட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ரிசர்ச் பண்ணுங்க. இப்போ நிறைய இவெண்ட்ஸ் நடக்குது. ஸோ வாரத்துக்கு வாரம் ஒரு எஜுகேஷன் இவெண்ட்ஸ் நடக்குது. முடிஞ்சால் எவ்வளோக்கு எவ்வளோ போங்க. நான் இவ்வளோ வருஷம் இருந்துட்டோம், இன்னும் நான் எஜுகேஷன் இவெண்ட்ஸ் போய் தான் இருக்கேன். ஏன்னா தினமும் ஏதாவது புதுசாக ஒரு ப்ரோக்ராம் வரும், ஒரு பாத்துவே வரும். யூனோ there's lots of different areas, பார்க்க முடிஞ்ச ஏரியாஸ் இருக்கு. ஸோ போய் ரிசர்ச் பண்ணுங்க. What is exactly lacking in our boys? பாய்ஸ் பேசிக்கலி பாய்ஸ்ன்னு சொன்னால் நம்ம கம்யூனிட்டியில் என்ன லேக்கிங் இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு அந்த தேர்வு எப்படி செய்யணும்னு உண்மையிலே தெரியலையா, இல்லை தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களா? கம்யூனிகேஷன். ஓகே, கம்யூனிகேஷன் இஸ் த லேக்கிங் பாயிண்ட். ஏன்னா இதை ஃபேமிலியில் எல்லாம் தெரிஞ்ச ஒரு தாத்தா வருவாங்க, ஒரு அங்கிள் வருவாங்க, இல்லை ஒன்றுமே தெரியாத பேரண்ட்ஸ் இருப்பாங்க. நீ ஏதாவது கண்டுபிடிச்சி நீயே சொந்தமாக படிச்சுக்கோ வேணும், அந்த மாதிரியும் இருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸாக இருப்பாங்க. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் அறவே ஒன்றுமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் வேர் வி யூஸ் டு கம், ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் தே டோன்ட் டேக் அவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்க மாட்டாங்க டு எக்ஸ்பிளைன் இன் த பாத்வேஸ். ஸோ நம்மளுக்கு இருக்கிற நாலேஜ் கொஞ்சம் தான் எஜுகேஷன் பற்றி. அதில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு முந்தி நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இப்போ எல்லாமே இருக்குது. இன்டர்நெட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் அண்ட் அது எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. பட் நாம் அந்த எஃபர்ட் எடுக்க மாட்டோம். இல்லை போய் இந்த மாதிரி போனாக்கா மெனி டைம்ஸ் ஒரு ஃபேரில் பார்ப்பேன், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க, நடப்பாங்க. The moment they see you, they will move their face and they'll just walk away. What? They're so scared to come and ask you. ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை வந்து பேசுறதுக்கு. Even in exhibition you. Yes. Okay. Because they are scared. நான் தப்பான கேள்வி கேட்டுருவேனா, இல்லை வந்து கேட்கும்போது ஓகே நான் as a counselor நான் ஏதாவது சொன்னேன்னா ஓகே ஃபைன், ஓகே காட் தி ஆன்சர், நான் அப்புறமேல பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் த திங் இஸ் ஐ பர்சனலி லைக் when people come with so many questions. Okay. ஸோ எனக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஓகே இந்த ஸ்டூடெண்ட் ஆர்வமாக இருக்காங்க, இந்த பேரண்ட்ஸ் ஆர்வமாக இருக்காங்க, நம்ம எல்லாருமே எல்லா ஆன்சர் இருக்குன்னு அவசியம் இல்லையே. ஸோ when somebody comes and asks these questions, அப்போ தான் we will be like okay we can guide you through. அதுவாக எனக்கு ஆன்சர் தெரியலன்னா நான் சொல்ல ஓகே I will find out for you. ஸோ இந்த மாதிரி வரும்போது a lot of them are hesitant. அதனாலேயே இந்த ஜெனரல் ஐடியா இன்னும் சில பேருக்கு வந்து இல்லை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும், அதில் 3 கேட்டகரியில் நடக்கலையா, சரி பாக்கி உள்ளது நம்ம லிமிட்டட். இது இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. முந்தைய ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா இது மட்டும் தான் பண்ண முடியும், சயின்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா இது மட்டும் தான். இப்போ அந்த மாதிரியே இல்லை, எல்லாமே கம்பைன் பண்ணலாம். இந்த நாலேஜ் வந்து யங்கர் ஜெனரேஷனுக்கு எவ்வளோ புரியுதுன்னு தெரியல. ஓகே ஓகே, எது முக்கியமான காரணம்னு நினைக்கிறீங்க? குவாலிட்டி இல்லை, லோக்கல் இன்ஸ்டிடியூஷனில் குவாலிட்டி இல்லை அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தை கேட்குறாங்களா, இல்லை ஹியர்ஸே பெருமைக்கு நான் வந்து ஓவர்சீஸில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சி வராங்களா? சில பேரண்ட்ஸ்க்கு எஸ், என் பிள்ளைங்க வந்து இங்கே படிச்சிருக்காங்க, அந்த படிச்சிருக்காங்க, அதுக்காகவே அந்த பிள்ளைக்கு என்ன வேணும்னு கூட தெரியாமல் சில பேரண்ட்ஸ், we call them the helicopter parents. Okay. Because அவங்க வந்து I know everything, ஏன்னா அவங்க bits and pieces அங்கே இங்கே கண்டுபிடிச்சிட்டு and then they will come and say I know this, I know that ன்னு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் பார்த்துருக்கேன். We have also students who come with no idea at all. ஓவர்சீஸ் சில பேரண்ட்ஸ் வந்து இல்லை என் பிள்ளைங்க எப்படியாச்சும் நான் வெளியே ராஜ்யத்துக்கு அனுப்பினா போதும். ஆக்சுவலி இன் தட் ஆல்சோ தே ஆர் சர்டன் திஸ் திங். தட் இஸ் வை ஐ செட் இன் த வெரி பிகினிங் நான் பேரண்ட்ஸ்கிட்டேயும் பேசுவேன் அவங்களோட ஃபைனான்ஷியல் இது. சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி சேட் டு சி எஸ்பெஷலி அவர் இந்தியன் கம்யூனிட்டி
they go to the extent of taking EPF money to send their kids overseas, which is your retirement funds. You know, in order to send your kids overseas, அதுக்கு ஒரு financial planning ஆரம்பிச்சிங்கன்னா would be good. Allocate that money for their education. Illana, there are local this thing which you can do as well. Children can get PTPTN loans, scholarships, and the mari nariya விஷயம் இங்கேயும் இருக்கு. முடிஞ்சா ஒரு வருஷம், if your financial this thing allows you to go for 1 year, then go for 1 year. 1 year is also very good. Okay. மீன்ஸ் இந்த மாதிரி ஓவர்சீஸ் போகும்பொழுது வாட் இஸ் அட்வான்டேஜ், என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்? சி உங்களுக்கு டிகிரியில் வந்துட்டு இந்த கண்ட்ரியில் போயிருக்கீங்கன்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து what are the other things they can explore there? Yeah, like what I always tell parents, at least if your financial this thing is good, send them for at least 1 year. Yena, it makes a whole lot of difference. Inga Malaysia la education system is good, but நம்மள எப்பவுமே mold பண்ண this thing is, you know, exam. நாங்கள் சொல்லி கொடுப்போம், டிப்ஸ் கொடுப்போம், இந்த டிப்ஸை எக்ஸாமில் போய் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கோரிங் கிடைக்கும், நீங்கள் ஒரு ஸ்டார் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, அவ்வளோ லெவல் தான். பட் இன் ஆக்சுவல் ஃபேக்ட் when it comes to ஒரு ஜாப்லேயும் ஒரு கரியர்லேயும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பேப்பர் குவாலிஃபிகேஷன், இட்ஸ் ஆல் அதர் திங்ஸ். வேறல்ஸ் அதே மாதிரி நம்ம ஒரு லெக்சருக்கு போகிறோம், நம்ம பேசாமல் பின்னாடி போய் உட்காந்துருவோம், யாரும் ஒரு கேள்வியும் நம்ம கிட்ட கேட்கக்கூடாது, பேசாமல் இப்படியாச்சும் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனோம், வீட்டுக்கு போய் நான் சொந்தமாக படிச்சுக்கிறேன், யூனோ இந்த ஐடியாவில் இருப்பாங்க. இதுதான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் மோஸ்ட்லி பார்ப்போம் இங்கே. ஆனால் when they go overseas, right from booking your accommodation to, you know, you're managing your meals, doing your laundry, இதெல்லாம் இங்கே எல்லாமே இருக்கு. ஆனால் அங்கே போனாக்கா you have to do everything on your own. Besides that, even in classes, அங்கே வந்து lecturers சொன்னோம், they don't have this concept of, you know, these are your tips for your exams, nothing. கிளாஸ் வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு வாட்டி இல்லை 3 வாட்டி தான், அந்த மாதிரி தான் இருக்கும். But it's a lot of self-studying where our students are not used to it. Okay. They want you to debate in class. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பயந்துருவாங்க. இது எப்படி, how does this imply, ஒரு வேலைக்கு போகும்போது how does this imply? பாஸ் ஏதாவது சொன்னால் ஓகே ஆமாம் சாமின்னு சொல்லிக்கிட்டு திருப்பி வருதா? இல்லை தானே. இன் ஆர்டர் டு ப்ரோக்ரஸ் யூ ஹாவ் டு வாய்ஸ் யுவர் திங்ஸ் அவுட். யுவர் ஐடியாலஜி ஆஃப் திங்ஸ் மாறிடும். சேம் திங் யூ ஹாவ் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு கண்ட்ரிலேருந்து வருவாங்க. அவங்க எப்படி, யூனோ ஹவு தே லுக் அட் திங்ஸ் வேறு விதமாக, அது எப்படி அவங்க லைஃப்பில் இம்ப்ளை பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்போஜர் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கம்ஃபர்ட் ஹோமில் இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்காது. ஓகே, அது வெளியே போகும்போது தான் கிடைக்கும். ஸோ திருப்பி வந்து வேலை செய்யும்போது தட் இஸ் வே ஒரு லோக்கல் கிராஜுவேட்டுக்கும் ஒரு ஓவர்சீஸ் கிராஜுவேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற இந்த ஒரு விஷயம் ஒர்க் சைடில் நம்ம இந்த சில விஷயங்களை நோட்டீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபைனான்ஸ் ஆர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் கிராஜுவேட் வந்துட்டு ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு ஒரு டிகிரி வரைக்கும் படிச்சிருக்காங்க. பட் அதே கம்பெனியில் வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்டாஃப் ப்ராபப்ளி அவங்க ஜஸ்ட் எஸ்பிஎம் தான் முடிச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இவங்களால பண்ண முடியாது, இவன் வந்து கிராஜுவேட் இவ்வளோ படித்தவங்க. பிகாஸ் நீங்கள் சொன்ன விஷயம் வெரி எக்ஸாம் ஓரியன்டட், அவங்க எக்ஸாம் பாஸ் ஆகணும், இது போன்ற விஷயங்களால ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்துட்டு அவங்களால பண்ண முடியல வேலைன்னு வரும்பொழுது. இன்ஃபேக்ட் ரீசெண்ட்லி நான் ஒரு இது படித்தேன், ஒரு பிஹெச்டி ஹோல்டர் ஒரு ஃபோட்டோ காப்பி கடையில் வேலை செய்கிறாங்க. ஸோ எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, ஏன் ஒரு பிஹெச்டி ஹோல்டர் வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி கடையில் வேலை செய்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு இது? பட் if you look at all the comments from the workforce and all that, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்குது, பட் you know credibility into the job task and all that, அது they lack a lot. I know you have traveled around even in Malaysia, within Malaysia. So நிறைய இடத்துக்கு, நிறைய ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, நிறைய ஹையர் இன்ஸ்டிடியூஷன்லாம் போயிருக்கீங்க. I believe there is a vast difference between one certain community related institution compared to our community related institutions. எது உங்களை வந்து என்ன இப்படி இருக்கிறாங்களே, நம்ம ஏன் லேக்கிங்காக இருக்கிறோம்? Actually that is something that I openly discuss. Okay. எனக்கு தோணுது, டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். Chinese schools, there are many, நிறைய private schools இருக்கு that are not government funded. ஸோ அவங்களுக்கு எங்கேருந்து ஃபண்டிங் கிடைக்குது?
அவங்களுக்கு கிடைக்கிற ஃபண்டிங்ஸ் வந்து மோஸ்ட்லி த்ரூ அலும்னைஸ் தான். Oh. ஓகே, ஃப்ரம் தியர் கம்யூனிட்டி பீப்புள், ஃப்ரம் தியர் அலும்னைஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸே திருப்பி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் சில சைனீஸ் ஸ்கூல்ஸ் போயிருக்கேன். இட் ஹாஸ் பீன் இம்ப்ரெசிவ். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஒன் சைனீஸ் ஸ்கூல் இன் ஜேபி, அவங்க ஒரு லேண்ட் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து அவங்களுக்கு இப்போ 3 ஸ்கூல் ஜோஹோர்லேயே அவங்க சொந்த லேண்டில். And each school capacity is easily 15,000 to 18,000 students. You mean each school? Each school. And they have 3? They have 3 schools. Okay. And அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மலேசியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, சைனாலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஹாங்காங்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, யூனோ வெளி ராஜ்யத்துலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு. பட் த பியூட்டி ஆஃப் இட் இஸ் ஒன் சிஸ்டம், ஒரு டிசிப்ளின், யூனோ எல்லோரும் சமம். நீங்கள் வந்து எவ்வளோ டத்துவோட பிள்ளைங்களாக இருந்தாலும் எவ்வளோ தான்ஸ்ரீயோட பிள்ளைங்களாக இருந்தாலும் டோன்ட் கேர். அங்கே சிஸ்டம்னா சிஸ்டம். அண்ட் அங்குள்ள டீச்சர்ஸ் ஆர் வெரி டெடிக்கேட்டட் இன் த சென்ஸ் அவங்களோட நார்மல் சிலபஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா திஸ் திங். சி லைக் அலும்னைஸ் திருப்பி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த கரியர் இது இருக்குது. நான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து பார்த்தது ஒரு அலும்னை ஹூ இஸ் அ டாப் ஷெஃப் இன் ஹாங்காங். ஹீஸ் காட் மிஷலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஆல் தட். அவர் திருப்பி வருவார் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, பிள்ளைங்களுக்கு கிளாஸஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு. அவர் அது செய்யணும்னு அவசியம் இல்லையே. ஸோ தட் இஸ் வே ஐ ரியலி விஷ். இன்ஃபேக்ட் நான் நிறைய பேர்த்துக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்தியன் கம்யூனிட்டி நம்ம எப்போவுமே இவங்க இது செய்யலை, அவங்க அதை செய்யலை, எங்களுக்கு இந்தியன்ஸுக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்கிறோம். நம்ம எவ்வளோ இது இறங்கி நம்மளாலே செய்ய முடியும்? திருப்பி கம்யூனிட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி நம்மளே நம்ம ஸ்கூல் பார்த்துக்கலாமே. நம்ப கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் அதிலே நம்பிக்கிட்டு இருக்காம நம்மளையும் இறங்கி செய்யலாமே. அண்ட் அதுலேயும் த திங் இஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் இது எங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஏன்னா எங்களை இவெண்ட்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸை, போய் கண்டுபிடி, நீ தான் வெளிய ராஜ்யத்துக்கு போனோம். நீங்கள் அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டேன்னு சொல்லுவாங்க, இதுதான் எங்கள் சிஸ்டம், இந்த சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவாங்க. whereas we Indians நம்ம வந்து always accommodate to other people's, மற்றவங்களோட இதுக்கு accommodate பண்ணுறதுக்குள்ளேயும் ஒன்றுமே நடக்காது. at the same time நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பெரிய பேரியர் கம்யூனிகேஷன். லாங்குவேஜில் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது, ஆனால் அந்த பேசுகிறதுக்குள்ள பயம் இருக்க, which is sad. so I'll always tell them, தப்பாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ஸ்பீக். நம்ம அப்படி நினைக்கிறோம், சண்டைன்னு வந்தால் மட்டும்தான் நம்ம எகிரி குடிச்சிட்டு போகிறோம். ஸ்டடீஸ்ன்னு வந்துடுச்சுன்னா நம்ம வந்து பேசுறதுக்கு தயங்குறோம். அதான் அதை நம்மளே இறங்கி மொத செஞ்சோம்னா, சரி தமிழ் ஸ்கூல்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ், கால் overseas universities, ask them to come. Universities ஹாப்பியாக இருப்பாங்க வந்து ஒர்க் ஷாப் செய்கிறதுக்கு. overseas universitiesக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேம் தான். இது தமிழ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சைனீஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராம் செய்யணும், பார்த்துவே இருக்கணும், அவங்களுக்கு காசு கிடைக்கணும், யூனோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஈவன் லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். In a way, I am a little happy because recently I saw there was something called as the Indian graduates. அவங்க வந்து போய் ஒரு இடத்துல இந்த exposure of education செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, which is good. I think it was good. But I think அந்த மாதிரி நிறைய பேரும் செய்யணும். And you have, அப்போதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு தெரியும். இந்த காஸ்ட் ஃபேக்டர் நம்மளுக்கு ஆசை நிறையா இருக்கும். நீங்கள் முதல்ல டச் பண்ணீங்க அந்த ஃபைனான்ஷியல் கான்ஸ்ட்ரெயின் என்பது. ஆனால் லோக்கலே படிக்கிறதுக்கு நம்மளுக்கும் அந்த ஃபைனான்ஷியல் கான்ஸ்ட்ரெயின் ஒன்று இருக்கும். சில பேர் ஃபவுண்டேஷன் மட்டும் செய்கிறதுக்கு யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. சில காலேஜஸ் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஃபவுண்டேஷனுக்கு. அவர் ஸ்டூடெண்ட் அந்த ஒரு எக்ஸ்போஜர் லெவல் கூட இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செய்யணும்? ஓகே, ஒரு ஃபவுண்டேஷனுக்கு போகணுன்னா இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது, ஃபைனான்ஸை நீங்கள் வந்து இப்படி தேடிக்கலாம், இல்லை நீங்களே இவ்வளோ பே பண்ணிக்கலாம், இந்த லோ காஸ்ட்டில் நீங்கள் வந்து இந்த காஸ்ட்டை போய் செய்யலாம்.
இந்த மாதிரி விஷயங்களை எங்கே போய் அவங்க தேடணும்? மொத ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறது வந்து எவ்வளோ கிரெடிட்ஸ் வாங்குறது அந்த மாதிரி அண்ட் ஆல் தட். அது வச்சு என்னெல்லாம் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் பண்ணலாம், எந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம், அது எல்லாம் கண்டுபிடிக்கலாம். when you are in degree level, diploma level and all that, Malaysian Government அவங்களுக்கு PTPTN லோன் இருக்குது, அவங்க இந்த பாத்வேயில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நிறைய there are banks that give education loan. Parents அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சர்வீஸ் பண்ணால் போதும். பட் again as I said, போய் ஹோம்ஒர்க் பண்ணணும். எல்லாமே என் கையில் வரோன்னு யூ கான் எக்ஸ்பெக்ட் தட் ஆல்சோ. ஸோ நம்மளே போய் ஹோம்ஒர்க் பண்ணணும். அட் த சேம் டைம் ஆக்சுவலி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. பெரிய பெரிய கம்பெனி அவங்களுக்கு அவங்களோட பட்ஜெட் அலோகேஷனில் ஸ்பான்சர்ஷிப்னு இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, யூ கேன் கோ டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஆர் யூ கேன் கோ டு there's a lot of YouTube channels and all that. இந்த மாதிரி அவங்க லிஸ்ட்டே கொண்டு வருவாங்க. there's the youth scholarship, என்னெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குன்னு லிஸ்ட்டு வரும். I think nowadays it's pretty much easy to explore things because of internet. Correct. நீங்க என்ன வேணும்னு டைப் பண்ணா you can get it. Exactly. You just need to know what you want exactly and you need to put that effort. Exactly. So as I always tell, முந்தியெல்லாம் நாங்கள் போய் உட்காந்து ஒரு லைப்ரரியில் உட்காந்து ஒன்றொன்னா ரிசர்ச் பண்ணிவிட்டு அங்கே போய் ஒன்றொன்னா கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கும். இப்போ எவ்ரிதிங் இஸ் ஆன் யுவர் fingertips. So you just need to take the effort to go find out and go ask questions. But at the same time, I have to emphasize this. நிறைய நம்மளோட நிறைய பேரண்ட்ஸ் பார்க்குறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறேன். அவங்க வந்து this, they will go to certain places. ஒரு இடத்துல they will meet this, I call them the sales counselor. அவங்களோட சேல்ஸ் கவுன்சிலர்னா they focus on the number of sales that come in your commission, அவ்வளோதான். ஸோ அவங்களோட அந்த கேபிஐ ஹிட் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஓ நீங்கள் இந்த டிப்ளமா பண்ணுங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும், இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு போகலாம். ஸோ பேரண்ட்ஸாக, ஓ இந்த ஸ்காலர்ஷிப் இருக்குது, இவ்வளோ இது கிடைக்குது, ஓ ஆக்சுவலி 2 வருஷத்துலேயே நான் செஞ்சு முடிச்சிடலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஐ ஹவ் கம் அக்ராஸ் பர்சனலி மெனி பேரண்ட்ஸ், ஐயோ இது இந்த மாதிரியா, ஐ விஷ் ஐ நியூ வேற என்னதான் ஃபுல் இதுன்னு தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க பாதி வழியை ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது அவங்களோட இன்ட்ரெஸ்டே இல்லை. லேட்டர் ஆன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அதுக்குள்ளே நீங்கள் அவ்வளோ காசு போட்டுட்டீங்க. தென் தே வில் சே, ஓ எல்லாரும் எங்களை ஏமாத்துறதுக்குன்னே இருந்திருக்காங்க. ஸோ யூ மஸ்ட் கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் மோர். நீங்கள் கேள்வி கேளுங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஓ எங்கள் ப்ரோக்ராம் வந்து ரெக்கனைஸ், நான் இவ்வளோ இன்ஸ்டிடியூஷன் சொன்னேன்னு, எங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் அக்ரெடிட்டட், எங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் இது. சாம் பேரண்ட்ஸ் சொல்லுங்க when ask us, ஓ உங்கள் ப்ரோக்ராம் MQA ரெக்கனைஸ்டா? வி லைக், எங்கள் ப்ரோக்ராம் MQA ரெக்கனைஸ் தேவையில்லை. ஸோ சர்டன் அக்ரெடிட்டேஷன் சர்டன் விஷயத்துக்கு இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிங்க, இல்லை கேள்வி கேளுங்க. சில பேருக்கு MQAனா என்னன்னே தெரியல. எஸ், ஆனால் வந்து கேட்பாங்க, உங்கள் ப்ரோக்ராம் MQA ரெக்கனைஸ்டா, நான் ஏமாறக்கூடாது. ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இதுதான் இந்த மாதிரி. அட் த சேம் டைம் அவங்க யோசிக்கிற விஷயம் வந்து, சே ஃபார் எக்ஸாம்பிள் என் பிள்ளைங்க வந்து அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் செஞ்சுட்டாங்க. அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் செஞ்சால் என்ன டைப் ஆஃப் அக்ரெடிட்டேஷன் செய்யணும், இதே போய் ஒரு காலேஜில் போய் சைன் அப் பண்ணிங்கன்னா தே வில் சே, ஓ எங்கள் ப்ரோக்ராம் அக்ரெடிட்டட் தான், ஆனால் சீமா ACCA அக்ரெடிட்டேஷன் இல்லை, அவங்க அதில் தே ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். அந்த மாதிரி சிச்சுவேஷன் பார்த்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் பண்ணி பிறகு போய் மெம்பர்ஷிப்க்கு அப்ளை பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, ஓ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ப்ரோக்ராம் ரெக்கனைஸ்டாக இல்லை, ஓகே, ஸோ நாங்கள் இந்த மாதிரி அக்ரெடிட்டேஷன் கொடுக்க முடியாது. விச் இஸ் சேட். அகெயின் அவங்க அந்த மாதிரி மார்க்கெட் பண்ணாங்க. ஸோ போய் கேட்கும்போது கரெக்டாக கேள்வி கேளுங்க. நோ கொஸ்டின் இஸ் அ சில்லி கொஸ்டின். சார் உங்களுக்கு பசிக்குதா? பசிக்குது, பார்த்துருமா என்ன மெனுன்னு? ஆமாம், ஆனால் நம்ம இப்போ லைஃபாக சாப்பிட முடியாது. டாப் குக்கில் குக் பண்ண ஃபுட்டை, டாப் குக்கை அப்படியே ஒரு காட்சியாக பார்ப்போம். எஸ், அதுதான் டாப் குக். அழகாக இருந்துச்சுல்ல? விஷுவல்லே பார்க்க அழகாக இருக்குது. நீங்கள் வீட்டில் சமைச்சிங்கன்னா அப்படியே நல்ல டேஸ்ட்டோட, ஸ்மெல்லோட, அந்த வாசத்தோட யூ கேன் என்ஜாய் ஃபுட். டாப் குக்கில் டாப் ஃபுட்டாக வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் அழகாக போட்டிருக்கிற இந்த அவுட்ஃபிட்டோடைய ஸ்பான்சர் பார்கவி புத்திக். பார்கவி புத்திக்கோடைய ஸ்டோர்
Taman, Equine Park, Sri Kembangan, Aeon Mall இருக்குது. நீங்கள் நேராக ஸ்டோருக்கு போய் விசிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் அழகான கலெக்ஷன்ஸ், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள். அதுவும் குழந்தைகளுக்கு இன்னும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா யூஸ்வலாக குழந்தைகளுக்கு இது போன்ற கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரேர். ஸோ போய் பாருங்கள், உங்கள் வீட்டில் குழந்தைகள், ஆண்கள், பாய்ஸாக இருக்கட்டும், பொம்பளை பிள்ளைங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப ஏதுவான கலர்ஸில் ரொம்ப அழகான க்ளோதிங்ஸ் இருக்கும். அது தவிர்த்து சொல்லுங்கள், சோக்கா பக்கா அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணால் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நம்ம ஷோவோட கோட் வேர்டு நீங்கள் போயிட்டு கடையில் சொன்னீங்கன்னா 10% ஆஃப். மிஸ் பண்ணிடாதீங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் லிமிட்டட் டைம். ஓகே, நம்மளுடைய கெஸ்ட் ரொம்ப நேரம் காக்க வைக்க முடியாது. ஓகே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த யூனிவர்சிட்டிஸ், ஹையர் எஜுகேஷன் படிக்கிற இடங்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக விளம்பரம் பண்ணுறாங்க. இதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எது ரைட்டு ராங்னு இவாலுவேட் பண்ண முடியல. ஆக்சுவலாக எப்படி இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கே தெரில எப்படி இவாலுவேட் பண்ணி பிக் பண்ணுறது. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி விடுங்க, இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல நம்ம சொன்ன பிரகாரம் வந்துட்டு எஜுகேஷன் இஸ் பிகமிங் பிஸ்னஸ். இதை எப்படி அவங்க இவாலுவேட் பண்ணி பிரித்து எடுக்கிறது? நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, என் பிள்ளைங்களுக்கு ஆக்ஸ்ஃபோர்டில் இடம் கிடைக்கும், கேம்பிரிட்ஜில் இடம் கிடைக்கும், யூனோ ஹை ரேங்க்ட் யூனிவர்சிட்டிஸில் இடம் கிடைக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேம் இல்லை. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யூனிக் இன் தியர் ஓன் வே. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்ச் ஃபோக்கஸாக இருப்பாங்க. அதனால அவங்க மோசமாக இருக்காங்க, இல்லை புது யூனிவர்சிட்டிஸ் இஸ் நாட் குட் அந்த மாதிரி சொல்ல முடியாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களோட யூனிக்னஸ் வச்சு அவங்களோட ப்ரோக்ராம் சூஸ் பண்ணலாம். யூனிவர்சிட்டிஸே இவ்வளோ இருக்குன்னா ப்ரோக்ராம்ஸ் யோசிச்சு பாருங்க. ஒரு யூனிவர்சிட்டிஸில் 230 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ எப்படி சூஸ் பண்ணுறது? சுற்றிடும்ல. ஸோ அதில் நான் என்ன சொல்லுவேன்னா, பாருங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ஓரியன்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு படிச்சுக்கிட்டு அப்புறமேல எக்ஸாம் செய்கிற மாதிரி அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் இது பார்ப்பாங்க, காஸ்ட் ஒர்க் பேஸ்ட், இல்லை ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல் இது. ஸோ இட்ஸ் அசைன்மெண்ட் பேஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸோ நான் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசும்போது அகெயின் அது கண்டுபிடிப்பேன் அவங்களுக்கு எந்த ஏரியா அவங்களுக்கு பிடிக்கும். அதனால சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, இல்லை மிஸ் எங்களுக்கு வந்து ஜஸ்ட் அசைன்மெண்ட் முடிச்சுட்டு எப்படியாச்சும் கிடைச்சா போதும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, மிஸ் எப்படியாச்சும் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்கணும். நீங்கள் எஃபர்ட் போட்டால் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரோக்ராமோ உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் இஷ்டப்பட்டு நீங்கள் செய்கிறீங்களோ அது எப்போவுமே இஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் டு யூ. சில பேரண்ட்ஸ் வந்து ரேங்கிங் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைங்க வந்து ஹை ரேங்க்ட் யூனிவர்சிட்டிஸில் தான் படிக்கணும்ன்ட்டு. எஸ், ஆனால் வேலைக்கு போகும்போது எம்ப்ளாயர்ஸ் வந்து எல்லாரும் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் பார்க்கல. அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எப்படி அந்த வேலை செய்கிறீங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த எஜுகேஷன் காஸ்ட் சூஸ் பண்ணுறது நிறைய கேட்டகரியாக பிரிக்கலாம். நம்ம பேசியிருந்தோம். ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச பேஷன், அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு பேரண்ட்ஸோட ப்ரெஷர், நீ இதை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபார்ஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் எப்படி சூஸ் பண்ணுவோன்னா, எதில் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, வே ஐ கேன் ஏர்ன் வெல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம 2024 இருக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ புதுசாக ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணுறாங்கன்னா இன்னொரு 4 to 5 years படித்து முடிச்சுட்டு வராங்க. இந்த ஒரு நெக்ஸ்ட் 5 years 6 years டைம் பீரியடில் என்ன ஃபீல்டில் நல்ல குட் டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஃபார் ஏர்னிங் வாய்ஸ்? கொடுங்க. To be very honest, like முந்தி when we were studying, நிறைய பேர் சொன்னாங்க computing is very very good, software is very very good. படிச்சு முடிச்சு வெளியே வந்தப்போ சாஃப்ட்வேருக்கு டிமாண்டே இல்லை அப்போ. பட் ஓவர் த இயர்ஸ் அது பில் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி நான் யாராலையும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது இதுதான் டிமாண்டில் இருக்க போகுதுன்னு. ஸோ இன்றைக்கி நான் சொல்லலாம் ஏஐ ரோபோட்டிக்ஸ் செம்ம டிமாண்டில் இருக்கும் அண்ட் ஆல் திஸ் திங், ட்ரேடிங் ரொம்ப டிமாண்டில் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லலாம். பட் வித்தின் த நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இட் செல்ஃப் கேன் சேஞ்ச் த ஜாப் ஸ்கோப் இட் செல்ஃப். அவங்க மாற்றி அவங்க அதை யூ கேன் சேஞ்ச் த ஹோல் ஃபேஸ் ஆஃப் எம்ப்ளாயபிலிட்டி. பட் அ ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் டூயிங் ஈவன் ப்ரோக்ராம்ஸ் லைக் ஜுவல்லரி, ஃபைன் ஆர்ட், அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களே. ஆனால் ரொம்ப பேர் அதை சூஸ் பண்ணுறது இல்லை. அதே தான், அதுதான் ஆக்சுவலி அது என்ன மீனிங் தெரியல. நான் ஜுவல்லரி ஷாப்ல போய் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு அவ்வளோ போனேன் மிஸ். நான் முதல்ல படிக்க போகும்பொழுது எனக்கு மீடியா ஃபீல்ட்லேயே இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது. பிகாஸ் ஐம் ஃப்ரம் சங்காப்டானி. எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்போஜர் நாலேஜ் இல்லை.
ஃபிலிம் டைரக்ஷன்ஸ் படிக்கலாம், ஆக்டிங்க்கெலாம் படிக்கலான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தால் இப்போ படிச்சுட்டுனாச்சும் வந்திருப்பேன். எக்ஸாக்ட்லி. சம்மந்தம் இல்லாமல் இன்ஜினியரிங்கில் உட்காந்துட்டு அங்கேருந்து திரும்பி வந்துட்டு நான். ஏன் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய சக்ஸஸ்ஃபுல் லாயர்ஸ், ஃபுல் ஃப்ளெஜ் லாயர்ஸ், சக்ஸஸ்ஃபுல் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸாக இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் பேக்கர்ஸாக இருக்காங்க. அவங்க அதுக்கு படிக்கலையே. அட் தி எண்ட் ஆஃப் த டே ஸ்கில்ஸ் தான், பட் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ அதனால தான் லைக் வி ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, நான் எதுக்கு படிக்கணும், 4 வருஷம் டிகிரி செஞ்சு நான் இப்போ எனக்கு சம்பாதிக்க முடிஞ்ச சேலரி 4 வருஷத்தில் நான் இன்னும் காசு சம்பாதிக்கலாம். த ஃபவுண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் ஏர்லி ஸ்டேஜில், அதாவது கிண்டர் கார்டன்லேருந்து இப்போ சிஸ்டம்லாம் மாறுது. கிட்ஸ் நீட் டு அடாப்ட் தட். ஆப்வியஸ்லி எவ்ரி திங் நீட் கோயிங் டு பி சேஞ்ச். மை கொஸ்டின் இஸ், நம்ம கம்யூனிட்டி எப்படி அடாப்ட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு வெரினஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. பிகாஸ் பேரண்ட்ஸோட கமிட்மெண்ட் அவ்வளோ தேவைப்படுது. ஈவன் அன் ஸ்கூல் ஆக்டிவிட்டி, பேரண்ட்ஸோட கமிட்மெண்ட் இஸ் ஸோ மச் இஸ் ரிக்வயர்ட். I believe you also went through the same thing. So how to adapt this? இந்த சேஞ்சஸ் ஒரு பேரண்ட்ஸாகவும் எப்படி வந்து எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கிண்டர்கார்டன் பிரைமரி லெவல் பேரண்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட் இன்டு திங்ஸ் இருக்கணும். பட் ஆஃப்டர் அ சர்டன் ஸ்டேஜ் அந்த ஸ்டூடெண்ட் அது எப்படி அவங்க சொந்தமாக ஹேண்டில் பண்ணிக்கணும்னு தே ஹேவ் டு, அகெயின் நம்ம ஒரு ஹெலிகாப்டர் பேரண்ட் கான்ஸ்டன்ட்லாம் அவங்கள கை பிடிச்சிக்கிட்டேயும் போய்கிட்டே இருக்க முடியாது. தே ஹாவ் டு ஹேண்டில் திங்ஸ் ஆன் தேர் ஓன். ஸோ அந்த ட்ரான்சிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இப்போ சம் ஆஃப் த திங்ஸ் தட் நான் கேட்குறது வந்து, kindergarten 2-year-old children doing robotics classes, you doing coding classes, அந்த மாதிரி எக்ஸ்போஜர். ஸோ த ப்ரெஷர் இஸ் ஆன் பேரண்ட்ஸ். எவ்வளோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸில் போடலாம், எவ்வளோ எக்ஸ்போஜர் கொடுக்கலாம். யூ கேன், பட் நாட் டூ மச் ஆல்சோ. Sometimes the children will be too lost. Do you think that the parents now are setting the narrative by putting kids in early stage, நீ இதுக்கு இந்த வேலே போயிரு அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? Some parents are அந்த மாதிரி செய்கிறாங்க, பட் some parents just want to give the exposure to kids. Again, இப்போ உள்ள பிள்ளைங்க அவங்க யோசிக்கிற ரீதியே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சின்ன வயசுலேயே அவங்க far-fledged than us. ஸோ நம்மெல்லாம் 3-5 வயசில் தான் ஏபிசிடியே படிக்கிறோம். அவங்க இப்போவே அவங்க கிட்ட கேட்டால் ஐ கேன் கன்ஸ்ட்ரக்ட் அ ஃபுல் சென்டென்ஸ், ஐ கேன் டூ திஸ், ஐ கேன் டூ தட், யூனோ ஆல் திஸ் திங் அவங்களே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம எக்ஸ்போஜரும் கொடுக்கணும். பேசிக்கலி பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். No choice. Yes, because the evaluation every day is happening, and it's not only Malaysia focused, it's worldwide. நம்மளுக்கு அவ்வளோ எக்ஸ்போஜர் இருக்கு. முந்தியெல்லாம் மலேசியா ஃபோக்கஸ், நம்ம இந்த மாதிரி தான் இருக்கோம், இந்த மாதிரி தான் பண்ணணும்னு இருக்கு. இப்போ இல்லையே, எக்ஸ்போஜர் டிவி திறந்தாலே அவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. எஸ் ஐ செட் 3-5 வயசு பிள்ளைங்க வந்து இங்கிலீஷ் ஆக்சன்ட் பேசுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு கம்பேர்ட் டு வாட் இட் இஸ். யூடியூப்னாலயா? கரெக்ட் இருக்கலாம். Yep, you never know. நம்ம மலேசியா எடுகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஓ காஷ், டக்குன்னு சுருக்கமாக பண்ண. ஐ திங்க் வி நீட் குட் அகடமிக்ஸ், ஒரு ஃபுல் ஹாலிஸ்டிக் அப்ரோச்சாக செய்யறதுக்கு, நாட் ஜஸ்ட் எக்ஸாம் ஓரியன்ட். ஓகே, அந்த மாதிரி முடிஞ்சால் it will be really good. ஆல்ரைட். ஐ திங்க் நம்ம நீங்கள் சொன்ன விஷயம் பேப்பர் குவாலிஃபிகேஷன் பில் பண்ணுறதுக்கு பதிலாக we need to build people. I think that will change the whole picture. Yeah. ஓகே, நம்ம நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் டாப் குக் குக்கிங் ஆயிலில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்க, நல்ல சுவையான உணவுகள் குக் பண்ணலாம். இவங்களோட குக்கிங் ஆயில் சொல்லும் பொழுது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா சமையல் எண்ணெய்ன்னு சொல்லும்போது பல வகையாக இருக்கும்ல. கோகோனட் ஆயில் இருக்குது, கார்ன் ஆயில் இருக்குது, கெனல் ஆயில் இருக்குது, பாம் ஆயில் இருக்குது, ஸோ மெனி வேரியேஷன்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷார்ட்டனிங் கூட இருக்குது. ஸோ மெனி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னு நினச்சிங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு, ஸ்க்ரீனில் ஹாட்லைன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ராடக்ட் நீங்கள் பக்கத்து கடையில் உள்ள கடை ரோஞ்சிலாம் நீங்கள் வாங்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய டாப் குக்கிங் ஆயில் வாங்கி நீங்கள் குக் பண்ணுங்கள். தேங்க்யூ மிஸ் ஃபார் ஜாயினிங் வித் us today. Thank you very much for having me very today. informative. Thank you. இத்தனை வயசுல எங்களுக்குமே இது ரொம்ப நல்ல பெனிஃபிஷியலான ஒரு விஷயமா இருந்துச்சு. பிகாஸ் எனக்கும் மேலே படிக்கணும்னு ரொம்ப ஆசை. எந்த மேலே இன்னும் பெரிய பெரிய படிப்புகளை சொன்னேன், இன்னும் கொஞ்சம் நிறைய படித்து அறிவை வளர்த்துக்கணும்னு Education சொல்லிட்டு. never stops. யா
every day we learn something new. So it never stops. கிரேட். எஜுகேஷன் நெவர் ஸ்டாப்ஸ். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். எவ்ரிடே நம்ம லேர்ன் பண்ணலாம். லேர்னிங் சொல்லும் பொழுது புத்தகத்தை எடுத்து படிக்கிறது ஒரு விஷயங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க தெரியும். இப்போ நம்ம வீடியோ வந்துட்டு யூடியூப்ன்ற சோஷியல் மீடியாவில் தான் பார்க்குறீங்க. பட் இதன் மூலிமா நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறீங்களே. ஸோ இட் டிபெண்ட்ஸ் வாட் யூ வாண்ட் டு லேர்ன். நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அது சரியாக தேடி நீங்கள் தான் போய் லேர்ன் பண்ணணும். ஐ ஹோப், வி ஹோப் இந்த எபிசோட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பெனிஃபிஷியலான ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சார், இப்போ நீங்கள் மேல் படிப்பு படிக்கணும்னா என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்க? நான் ரோபோட்டிக்கில் போகலான்னு இருக்கேன். ரோபோட் நல்ல ஃபியூச்சர் தான். இப்போதைக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. பட் இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸில் அந்த டிமாண்ட் சஸ்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதுங்க. எனக்கு ஆக்சுவலி சார் இப்போ வரைக்கும் ஆக்டிங் படிக்கணும்னு ஆசை சார். ஆக்டிங் படிக்கணும்? யா, ஆக்டிங் இஸ் அ வெரி டீப் டாபிக் தெரியுங்களா. இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ப்ராபப்ளி அவள் எக்ஸ்ப்ளோர் நியூயார்க் அந்த மாதிரி வெளியூரில் போய்ட்டு படிக்கலாம்னு. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் அந்த டைமில் இங்கே இருக்க மாட்டேன். ஸோ அப்போ நீங்கள் ஒண்டி தான் ஷோ பண்ணணும், பார்த்துக்குங்களேன்.